Chitra Social Talk. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி அப்படின்றனால அதை குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சில செயல்களை கூட நீங்கள் பாராட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். சரி, எல்லா பார்ட்டியும் ஏதாவது கரெக்டாக கொஞ்சம் சில விஷயங்களை கரெக்டாக தானே செய்யும். அரசாங்கத்தை நடத்தும்போது அது கண்டினியூம் தானே. அந்த அரசாங்கம் செஞ்சதை இந்த அரசாங்கம் தொடரும், அது கொஞ்சம் பெட்டராக செய்யும், அதுதானே இயல்பு. ஆனால் அவருடைய கோர் ஐடியாலஜியை நானும் ஏற்றுக்கிறது. அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவா நாடாக இந்தியாவை பார்க்கிறார்கள். நான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் பார்க்கிறேன். அவர்களுக்கு வந்து ஒரு தனிநபர் சுதந்திரத்தில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அவங்க ஒரு கலெக்டிவாக தான் பார்க்குறாங்க. நான் தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்குறவன். அதனால் அப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நான் அது வந்து நம்ம பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் நினைக்கிறேன். இந்தி திணிப்பை முழுமையாக எதுக்குறேன். அதனால் வேறுபடுகிறேன். பல விஷயங்களில் கோர் இஷ்யூஸில் டெஃபினட்டாக டிஃபர் தான் பண்ணுறேன். இல்லை, இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவங்க பாராட்டுறதே கூட விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கான்னு கேட்குறேன். நம்ம ஒரு பாலிடிக்ஸ் இப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாலிடிக்ஸில் எப்படின்னா நம்ம கட்சியை தான் தூக்கி பேசிகிட்டே இருக்கணும். எதுவுமே அந்த பக்கம் ஒரு விஷயம் கூட கொஞ்சம் புகழ்ந்துட்டா அந்த பக்கம் நீ என்ன சொல்கிற அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவங்க வந்து கையாளுற விஷயம் கொஞ்சம் நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். எப்படி நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு தலைவர்களை வந்து இந்தியாவில் மற்ற ஊர்களில் வந்து மோடி கொண்டு வந்து சந்தித்ததை நான் பாராட்டுறேன். இந்த முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி பிரசிடென்ட் வந்தாருன்னா நேராக டெல்லிக்கு மட்டும் வருவார், டெல்லியிலேருந்து போயிடுவார். இங்கே சைனீஸ் பிரசிடென்ட்டை இங்கே மாமல்லபுரத்துக்கு கூட்டு வந்தாங்க. நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு தலைவர்களை மற்ற ஊர்களுக்கு மோடி தான் முதல் முறையாக வந்து வரவழைச்சு. அது என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு குட் மூவ். அவங்க நிறைய தவறுகளும் செய்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்க தான் வேணும். உடனே அந்த அமெரிக்கா விஷயத்தில் எடுத்த உடனே ராட்டில் ஆகாமல் கொஞ்சம் ஒரு காம்னஸ் மெயின்டைன் பண்ணுறது கரெக்ட். இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் முதல்ல எடுத்தோன்னே ராட்டில் ஆகாமல் இருந்தது கரெக்டு தான். மாநில அளவை விட மத்திய அளவில் பார்த்தோம்னா அரசியலில் இன்னும் கொஞ்சம் நாகரிகம் தான். இல்லை அப்படி சொல்ல முடியாது. இந்த பிஜேபி வந்தப்புறம் கொஞ்சம் விக்டிமைசேஷன் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து டார்கெட்டட் விக்டிமைசேஷன், குறிப்பாக இந்த அவங்களுடைய ஏஜென்சி சிபிஐ இடியை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகள் மேலே மட்டுமே கேஸ் போடுறது, அவங்கள வந்து அவங்க மேலே வழக்கு போட்டு அவர்களை கைது செய்வது, அவர்களை வந்து சிறையில் வைப்பது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து வழக்கு போட்டு முடக்குவது, இது வந்து இவங்களில் தான் அதிகமாகிடுச்சு. அது வந்து ஒரு வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் இவங்களுக்கு. அது ஒரு விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ். அது அந்த பாலிடிக்ஸ் முன்னாடி இல்லை, அது இவங்க வந்தப்புறம் வந்துருச்சு. இப்போ விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு வந்து நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. நான் ஏற்றுக்கிறேன். பல பேர் விஜயை குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து கணிசமான வாக்கள் வாங்குவார். ஆனால் அதுவே சீட்டாக மாறுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். அப்புறம் அவங்க பார்ட்டிக்கு எனர்ஜி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நல்லாவே இருக்குது. சேரை உடைக்கிற அளவுக்கு கூட எனர்ஜி இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸாக, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுமான்றது எனக்கு சொல்ல தெரியல. ஒரு எலெக்ஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். அதுக்கு வேர்தி கேண்டிடேட் போடணும். கேண்டிடேட் வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு அளவுக்கு ஒரு குட்வில் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனை ஒழுங்காக நடத்தணும். அப்புறம் எலெக்ஷனை நடத்தணும். அந்த கெப்பாசிட்டியெல்லாம் இவருடைய ரசிகர்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அப்புறம் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வேறு வரணும். ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சியையும் வந்து திமுக விமர்சனம் செய்கிறாருன்றதை பார்த்துக்கிறேன். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் என்ன பொசிஷன்னே எனக்கு தெரியல. அது இன்னும் எக்ஸ்பிளைனும் பண்ணலை. அது பண்ணுற அளவுக்கு இவருக்கு டிசிப்ளின் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒருத்தர் வராருன்னா ஏதாவது ஒரு ஆழமான காரணம் இருக்கணும் பாலிடிக்ஸ்க்கு வரணும். என்ன ஆழமான காரணத்துக்காக விஜய் கட்சிக்கு வராரு, கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வராருன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா, நீ ஏன் அரசியலுக்கு வந்திருக்கேன்னா, நான் நிறைய சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு நினைப்பேன். நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவனுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமம் இந்தியாவில். ஏன்னாக்க அவன் சொத்து வாங்கணும்னாக்க கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னா 100 பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போனவனை அலக்கடி கட்டுவாங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, படித்த பண்ணிக்கு வேலை கிடைக்குதா, இதெல்லாம் மாறணும். எனக்கு வந்து இந்தியா வந்து ஒரு நவீன நாடாக மாற வேண்டும், பேசிக் சிவிக் சென்ஸ் இன்னும் பெட்டர் ஆகணும். அந்த மாதிரி 100 விஷயங்கள் எனக்கு வந்து மோட்டிவேஷன். விஜய்க்கு என்ன மோட்டிவேஷன் எனக்கு இன்னும் தெரியல. என்ன மோட்டிவேஷனுக்காக வராங்க? சரி, ஒரு ரெவல்யூஷனரி தாட்னா என்ன ரெவல்யூஷனரி தாட்? மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? சரி, அவர் சொல்கிறாரு, வராரு, ஆட்சிக்கு வராரு. இப்போ வந்து எதை மாற்ற போகிறாரு? அவங்க நல்லவங்க இல்லை, நான் நல்லவன் தவிர சொல்கிறத தவிர வாட் இஸ் தி சேஞ்ச் இஸ் கோயிங் டு பிரிங்ன்றது இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ணலை. அது நானும் ஒரு மேடையிலையும் அவர் பேசுகிறத கேட்டுட்டு தான் வரேன். ரொம்ப பேசுறது இல்லை. அது ஒன்றும் எனக்கு அந்த கிளாரிட்டி இன்னும் வரல. பேட்டி இன்னும் கொடுக்கல. ஸ்பான்டேனியஸாக பேச தெரியல. இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வரும். அன்றைக்கி கூட சில விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்க சரியாக அவரை ப்ரீஃப் பண்ணுறாங்களேன்னு எனக்கு டவுட் இருக்குது. இந்த கச்சத்தீவை திருப்பி வாங்கிட்டுன்றார். அந்த ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்காரா? ஏன் கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு போச்சு, எப்படி போச்சு, 2 நாடுகளுக்காக போச்சு, மீனவர் பிரச்சனை அதால் தீந்துரும் சொல்கிறார். மீனவர் பிரச்சனைக்கு கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே கிடையாது.
மீனவர் பிரச்சனைன்றது நம்மளுடைய அவங்க ஸ்ரீலங்கான் சைடில் இருக்கிற அங்கேயும் தமிழ் மீனவர்கள் தான். அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து அவரோட டெரிட்டோரியல் வாட்டரில் வந்து டீப் ஷீ, அதாவது பாட்டம் ட்ராலிங் ஃபிஷிங் பண்ணுறாங்கன்றது இது. அதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி மீட்டிங்கில் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தா மீனவர் பிரச்சனை தீர்ந்துடும், உடனே கச்சத்தீவை வாங்குன்றார். கச்சத்தீவுன்றது ஆஃப்டர் ஆல் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற ஒரு மைக்ரோ ஐலண்ட். அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் கிடையாது. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கும் யார் வேணுனாலும் அந்த வருஷத்தில் திருவிழா நடக்கும், போயிட்டு வந்துடலாம். அதனால் இந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டியை நடத்தி அந்த பார்ட்டியில் இருக்கவங்களும் எதை பற்றியும் பேசாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அந்த அவங்க அரசியல் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்கல? இப்போதைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இப்போ நீ சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது அந்த எனர்ஜியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ், ஆர்கனைசேஷன், அப்புறம் எலெக்ஷனை சந்திக்கிற விதம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்தப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிச்சவங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தானே, வேறு யாரும் ஜெயிக்கலையே. சிவாஜி கணேசன் அவர்களே அவ்வளோ பெரிய நடிகர், அவர் ஜெயிக்கலையே. கமல்ஹாசன் அவர்கள் தனி இயக்கம் ஒன்று வெற்றி, கடைசியில் ஒன்று வெற்றி காணவில்லையே. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆரம்பித்து வெற்றி அடைந்த நடிகர்கள்னு பார்த்தா 2 பேர் தான். இதில் ஒன்றும் ஒரு பெரிய நீண்ட பட்டியல்லாம் கிடையாது. இதில் 2 தான், அது கிளப் ஆஃப் 2 தான். அதனால் ஒன்றும் பெரிய இது வரைக்கும் ஒன்றும் வேறுபடுத்துகிற அளவுக்கு ஒன்றும் என்னால் சொல்ல முடியலையே. என்ன ஒரு 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 இப்போ என்ன ஒரு புது பொருளாதார சித்தாந்தத்தை முன்வைக்கிறாரா, இல்லை புது சமுதாயம் இப்படி தான் மாறணும்னு சொல்கிறாரா, இல்லை இந்த விஷயத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரா, என்னன்னே எனக்கு இன்னும் சொல்ல வரலையே. டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு, பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு, அடுத்தது என்னன்னு தெரியல. ஸ்பெசிஃபிக்ஸே எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு விஜயனுடைய பார்ட்டியால் 3 கட்சிகளுக்கு தான் மிக முக்கியமான பாதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். இல்லை, அது வந்து ஒரு செக்குலராக எல்லாரையும் கொஞ்சம் பாதிப்பாங்க. அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க எடுப்பாங்க, ஓட்டு எடுப்பாங்க எல்லோரும் நிறைய. குறிப்பாக அவர் ஒரு கரண்ட் மூவி ஸ்டார், அதனால் ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இந்த அரசியல் மீது கொஞ்சம் வெறுப்பு இருக்கிற கூட்டமும் ஓடலாம். ஆனால் இது வந்து சீட்டாக மாறுமான்றது ஒரு கேள்விக்குரிய தான். இல்லை, திமுகவுக்கு அதில் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவருடைய எதிர்ப்பே திமுகவை தானே. திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதுனால திமுக ஆதரவு ஓட்டு எப்படி போகும்? திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்க ஓட்டு தான் நாங்கள் போவோம். திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஓட்டு அண்ணா திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு அவருக்கு போகும். ஸ்பிளிட் தான் ஆகும். திமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஓட்டு அவருக்கு போகாது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து எதிர்பார்க்கிற ஓட்டு போகும், ஒத்துக்கிறேன். எதிர்பார்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் அங்கே போச்சுன்னா ஸ்பிளிட் ஆகும் தானே அர்த்தம். இன்னும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் கொஞ்சம் போகும், கொஞ்சம் விமன் ஓட்டர் கொஞ்சம் போகலாம். ஆனால் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச அளவுக்கு அது வந்து நகரத்தில் இருக்கிற தாக்கம் கிராமத்தில் இல்லை. இது கொஞ்சம் ஒரு அர்பன் பிசி செக்ஷன் ஓட்டர் கொஞ்சம் டெஃபினட்டாக கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கலாம். பட் ஆனால் இதுவே தான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு சீட்டாக மாறுற அளவுக்கு மாறுமான்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் காங்கிரஸும் விஜய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி நாங்கள் தலைமை தாங்குறோம். டிஎம்கே அதில் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா கூட்டணி. இதனால நாங்கள் எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற தான் தலைமை. அதனால் அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. இந்த கூட்டணி தான் தொடரும். இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகுது எலெக்ஷனில். ராகுலோட விஜய்க்கு நல்ல நட்பு இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு வாய்ப்பு தேர்தல் நெருங்கு. அதை விட சிறந்த நட்பு முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தியோட வச்சிருக்கிறார். அதை விட சிறந்த நட்பு, ஆழமான நட்பு முதலமைச்சர் அவர்கள் வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஆங்கிளே கிடையாது. அந்த மாதிரி பர்சனல் பார்த்து பேசியிருக்கலாம். ஆனால் பட் டீப் ரிலேஷன்ஷிப் டிஎம்கே லீடர்ஷிப்புக்கும் காங்கிரஸ் லீடர்ஷிப்புக்கும் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சீஃப் மினிஸ்டருக்கு நல்ல இமேஜ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு வந்து அவருடைய அரசியலை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் இமேஜ் அவருக்கு வந்துருச்சு. அவருடைய இமேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தூக்குது. அலையன்ஸையே தூக்குது, கூட்டணியை தூக்குது, கட்சியை தூக்குது. அவருக்கு வந்து ஒரு ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் இமேஜ் வந்துருச்சு. அதனால் அவருடைய இமேஜுக்கு கவர்மெண்ட் வந்து அவருடைய கவர்மெண்ட் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். இந்த கவர்மெண்ட்லேயும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவர் வந்து ஒரு அவுட்வர்ட் லுக்கிங் சீஃப் மினிஸ்டர். எல்லாரையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறாரு. யாரையுமே வந்து ஒரு ரப்சர் பண்ண வேண்டான்ற நினைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறாரு. ஒரு பக்குவமாக பேசுகிறாரு. இவர் வந்து ஒரு என்றைக்குமே வந்து ஒரு நிலை குலைந்து என்றைக்கும் பேசுனது கிடையாது. ஒரு ஹார்ஷ் வேர்டு பேசுனது கிடையாது. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் டீல் பண்ணுறாரு. அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருவது நிறைய ஆர்வம் காட்டுறாரு. அதில் வந்து ரிசல்ட் கிளியராக தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் தான். நேரடியாக பெண்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. அதை வந்து நல்லாவே அமல்படுத்துகிறாங்க. விட்டுப்போன பெயர்களையும் எல்லா பெரிய அளவுலையும் அதை வந்து சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல முயற்சி. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி சொன்னேன், அந்த லோக்கல் எக்கானமியை வந்து சீட் பண்ணும். ஏன்னா 1000 ரூபா கொடுத்தா என்ன பண்ண போகிறாங்க? சுற்று வட்டார கடையில் தானே செலவு பண்ண போகிறாங்க. அது ஒரு நல்ல யுக்தி. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு.
ஆனால் இன்னும் நிறைய இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, சென்னையை இன்னும் தூய்மையாக வச்சுக்கலாம். இன்னும் வந்து இன்னும் நிறையா நம்மளுடைய சிவிக் சென்ஸ் ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக கிடையாது. நம்மளுடைய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டராக ஆகலாம். இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் லேக்கிங் இருக்க தான் செய்யுது. இந்த அரசு மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவிக் சென்ஸ், அதாவது அர்பன் அம்யூனிட்டிஸ் நிறைய பேர் நகர்ப்புறங்களில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஈஸ் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க, அது இன்னும் ஈஸ் ஆகலையே. எல்லாமே இன்னும் டே டு டே இன்னும் வந்து சிரமங்கள் தான் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நகரத்தில் வாழ்கிறதுன்றது ரெண்ட் கூடிக்கிட்டே போகுது. சாதாரணமாக வேலைக்கு வரவங்கனால வந்து ஒரு ஊரில் இருந்து சென்னைக்கு பெயர்ந்து ஒரு 25,000 ரூபா வாங்குற சம்பளம் வாங்குற பையன், இல்லை 20,000 ரூபா வாங்குற சம்பளம் வாங்குற பையன் எங்கே போய் தங்குறான், என்ன மாதிரி டுவெல்லிங் யூனிட்டில் இருக்கான், அவனுக்கு டுவெல்லிங் யூனிட் நீட்டாக இருக்கா, அவன் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நியாயமான விலையில் சாப்பாடு கிடைக்குதா, அவன் வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இன்னும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. அது இது மெட்ராஸ்க்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற ப்ராப்ளம். அதை வந்து பெருசாக ஒரு அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணலைன்றது தான் என்னுடைய இது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விசிபிள் கிளென்லினஸ் ஒன்றும் இம்ப்ரூவே ஆகலை தமிழ்நாட்டில் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டர்ட்டி ஆகிட்டு தான் போகுது ஒழிய இது ஒன்றும் ஒரு விசிபிள் கிளென்லினஸ் ஒன்றும் ஆகலை. ஒரு மழைக்கும் திருப்பி ரோடு டேமேஜ் தான் ஆகுது. இது தண்ணி அதெல்லாம் இந்த ரோடு குவாலிட்டி, அந்த டிராஃபிக் ஈஸ் அதெல்லாம் இன்னும் ஆகலை. அதெல்லாம் எனக்கு வருத்தம் தான் அளிக்குது. காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, காவல்துறை மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா இந்த என்கவுண்டர் கில்லிங்கையும் கஸ்டோடியல் டெத்தையும் நான் ஏற்றுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பேட் போலீசிங். அது ரெண்டும் நடந்தால் இது வந்து ப்ரொஃபஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை, இது வந்து ஒரு ப்ரூட்டல் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்குது. இது இன்னும் இந்த ஆங்கிலேயர் காலத்தில் எதற்காக காவலர்களை உருவாக்குனாங்க, அங்கே இருக்கிற மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக தான் உருவாக்குனாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னும் போலீஸ் போயிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரிஃபார்ம் நிறையா வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் ரிஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று அமைக்கணும். போலீஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ரீட்ரைனிங் கொடுக்கணும். சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் அண்ட் ரீட்ரைனிங் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். இது வந்து ஒரு கொடூரமான போலீஸ் ஃபோர்ஸை தான் இன்னும் நான் பார்க்குறது. தமிழ்நாட்டு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இந்தியா ப்ராப்ளம். கேரளாவில் கூட இப்போ பார்த்தீங்களா, ஒரு யூத் காங்கிரஸ் பையனை கொண்டு போய் ஏதோ ஒரு விசாரணைன்னு சொல்லி போய் அடிக்கிறாங்க. இங்கே இந்த கஸ்டோடியல் டெத்தும் இந்த என்கவுண்டர் கில்லிங் இது ரெண்டும் நடக்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புவர் போலீஸ் ஃபோர்ஸை தான் நான் பார்ப்பேன். இந்தியாவில் அரசியல் ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றம் அவசியம் வந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃபோக்கஸ் வந்து ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவால் இன்னும் அவரோட வாழ்க்கை வந்து மேம்படுகிறதா, ஈஸியாக இருக்குதான்னு பார்ப்போம். இந்தியாவில் நம்பர் 1 ப்ராப்ளம் என்ன, படித்த இளைஞனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையா. என்ன தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குற கல்வி முறைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு தேவையானதுக்கும் பெரிய கேப் இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸே கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு பிளானிங் கிடையாது. இந்த இந்தியாவில் வந்து ஸ்கில்லிங்னு சொல்லுவாங்க. சும்மா இதை ஸ்கில் பண்ணுறோம், அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம், எல்லாமே கண்துடைப்பு. 48,000 கோடி ரூபா செலவு பண்ணிக்கிறதா கணக்கு காமிச்சாங்க. 1 வீக் கோர்ஸ் கொடுக்குறேன், எல்லாமே கண்துடைப்பு. அதெல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தேவையானதையும் நம்ம பூர்த்தி பண்ணல. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரைசிஸ். ஒரு பையன் வந்து 17 வயசில் ஸ்கூல் முடிச்சு ஏதோ ஒரு காலேஜில் பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு வந்தானா அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லுக்கு மார்க்கெட்டில் வேலை கொடுக்குறாங்களா கேட்டால் கிடைக்கிறது. அது பெரிய கிரைசிஸ். அதுக்கப்புறம் இந்த அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங் பண்ணணும். இந்த சின்ன விஷயங்களை சரி பண்ணணும். வந்து ஹவுசிங் பார்க்கணும், அது வீடு வாங்குறது ஈஸியாக இருக்கா, அது வந்து வாங்கினா அந்த பத்திரத்தை வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் பதிவு பண்ண முடியுமா, வாடகை கொடுத்தா நியாயமான வாடகை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃபாக நீட்டாக இருக்கா, அது நியாயமான விலையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் போனாக்க ஒரு நபரை வந்து எந்த விதமான ஹாரஸ்மெண்ட்டும் இல்லாமல் போலீஸோட டீல் பண்ண முடியுதா, எந்த கவர்மெண்ட் ஏஜென்சியோடையும் டீல் பண்ண முடியுதா. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போடணும்னாக்க குவாலிட்டி ஸ்கூலில், அரசாங்கத்தில் நடக்கிற குவாலிட்டி ஸ்கூலில் ஃபீஸ் இல்லாமல் அவங்களை எஜுகேட் பண்ண முடியுமா, அவங்க எஜுகேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வேலை கிடைக்குதா, காலேஜுக்கு போனாங்களா நியாயமான வேலை ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கா, அட்மிஷன் ப்ராசஸ் கிளியராக இருக்கா. இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை போக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதில் வந்து நிறைய விஷயத்தில் தவறிட்டே போகிறோம். அதனால் இந்த நடுவில் இருக்கிற அந்த ஒர்க்கிங் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 25,000 40,000 ரூபா வரைக்கும் வாங்குகிற சம்பளம், அவங்கள பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரியே எனக்கு தெரியல. என்னுடைய மிஞ்சி இருக்கிற அரசியல் வந்து அந்த நபர்களை மையமாக வைத்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் பார்வையில் ராகுல் காந்தி பிரதமராவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2029 இயல்பாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபிக்கு ஒரு சறுக்கு வரும். அந்த சறுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றம் வந்து காங்கிரஸுக்கு தான் வரும். அந்த ஏற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபெட்டிக். இங்கே பார்த்தீங்களா, ஒரே நடிகர் ரொம்ப நேரம் படம் நடித்தாலே ஹீரோ மாற்றுன்னு சொல்கிறான், ஒரே கிரிக்கெட் பிளேயர் டீமுக்கு கேப்டனாக இருந்தாலே டீமை மாற்றுன்றான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் மாற்றிட்டாங்க, கேப்டனை டீமே மாறுது. அந்த மாதிரி 15 வருஷம் கழிச்சு ஒரு ஃபெட்டிக் வந்துடும். இப்போ இந்த ஃபெட்டிக் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், அலுப்பு வந்துருச்சு டெஃபினட்டாக பிஜேபி மேலே. ஒரு போர் அடிச்சு போச்சு. அதே தானே வெளிநாட்டுக்கு போகிறாரு, அதே பாங்கரா டான்ஸ் தான், அதே டோக்லா டான்ஸ் தான், அதே மாதிரி தான் அந்த 4 பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்களே. ஒன்றும் ஒரு புதுமையை காணாமல். இந்த அரசாங்கம் 3வது டேர்ம் பண்ணுதுன்னா இந்த அரசாங்கம் புதுமையாக என்ன பண்ணியிருக்காங்க?
ஏதோ ஜிஎஸ்டி வரியை ஒரு வலுக்கட்டாயத்துக்காக குறைச்சிருக்காங்களே தவிர புதுமை எதுவுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு இனோவேஷனோ ஒரு ஃப்ரெஷ்னஸோ கிடையாது. அதனால் ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அது இயல்பாகவே அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வந்தால் காங்கிரஸுக்கு தான் தூக்கும். காங்கிரஸுக்கு இயல்பாக தூக்கும்பொழுது, காங்கிரஸ் ஆட்சிக்கு தலைமை தாங்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு எந்த தடையும் இருக்காது. இந்த விமர்சனம் மாநில அரசிற்கும் பொருந்துமா? ஆமாம், சில சமயம் வரும். அலுப்பு வந்துருச்சு சொல்ல முடியாது. ஒரு டேர்ம்லேயே அலுப்பு வரது இல்லையே. இப்போ 2-3 டேர்ம் கழிச்சு தான் அலுப்பு வருது. ஒரே டேர்மில் அலுப்பு வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் 2-3 டேர்ம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. முன்னாடிலாம் ஒரு டேர்முக்கு மாறமுன்றிருக்கேன். அது இல்லையே, ஏடிஎம்கே 2 தடவை ஜெயிச்சு தானே வந்தாங்க. அதனால் ஒரே டேர்மில் இந்த அலுப்பு வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் 2வது டேர்ம் ஜெயிக்கிறது ஒன்றும் அபூர்வம் கிடையாது. கேரளாலே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி 2வது ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. அதனால் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே டிஎம்கே ஜெயிக்காதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. 2வது முறை அவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. இன்றுள்ள சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷன் போது அதிக சீட்டுகளை எல்லா கட்சிகளும் கேட்கவே முடியாதுங்க. சரி, 2001 இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்ட்டியை இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம சொல்ல முடியுமா? அதிமுகவில் பெரிய ஸ்பிரிட் இருக்கு. ஏன்னா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், அவர் ஆக்சிடென்டல் லீடர், தான் சுப்ரீம் லீடர்னு சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கல. அது ஒரு எலெக்ஷன்லையும் தெரியுதுல்ல. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதில் ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சில பேருக்கு இருக்கு. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது எலெக்ஷனில். இது ரெக்கார்ட் பண்ணிங்க, எலெக்ஷன் அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு இதை எடுத்து போடுங்க.